என்ன மச்சி ரொம்ப நேரமா ஃபோனே பார்த்துட்டு இருக்க? என்ன மேட்ரு? அதான்டா நெக்ஸ்ட் வீக் ட்ரிப் போகிறேன்ல, அப்போ ஃபோட்டோக்கு போஸ்ட்லாம் கொடுக்கும்போது கூலர்ஸ் இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்ல, அதான் பார்த்துட்டு இருக்கேன். ஆஹா, சாக்லேட் பாய் நடத்து. ஆமா, எப்போ போறீங்க? ஆமாடா நெக்ஸ்ட் தேர்ஸ்டே. அதான் எலெக்ஷன் லீவ் விட்டுருக்காங்கல்ல, அப்படியே ஃப்ரைடே லீவ் போட்டேன். மொத்தம் 4 days. அப்படியே காலேஜ் மீட்ஸ் கூட ஃபுல் ட்ரிப்பு தான். அப்போ ஓட்டு போடல என்ன? அதெல்லாம் நமக்கு இதுக்கு யாராச்சும் வந்துட்டு போகட்டும். டே அரசியல் தெரியாது, அரசியல் வேணாம்லாம் சொல்லி ஒதுங்குறதோட மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம் வேற எதுவுமே கிடையாதுடா. டேய் எல்லாருமே ஒயிட் ஷர்ட் போடுறது பணத்தை சம்பாதிக்கிறதுக்கும் அதே பணத்தை கொள்ளடிக்கிறதுக்கும் தான். அந்த பேர் தான் இங்கே அரசியலே நடக்குது மொத்தம். மச்சி படிச்ச நீயே எப்படி பேசலாமாடா? நான் ஒன்று மட்டும் சொல்லிட்டா, இங்கே மதத்தை வச்சு அரசியல் பண்ணுறாங்க, மொழியை வச்சு அரசியல் பண்ணுறாங்க, பழைய செல்வாக்கு வச்சு அரசியல் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் வித்துட்டு வந்து அரசியல் பண்ணுறாங்க, எதை விற்கிறதுனே தெரியாமல் அரசியல் பண்ணுறாங்கன்னு ஒவ்வொருத்தர் பற்றியும் தப்பாக மட்டுமே பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் இதையும் தாண்டி அரசியல்னாலே ஒரு குப்பை, அரசியல்வாதிகளை ஒரு கரப்டட் மேனியாக்ஸ், நாமளே அரசியலே தெரிய விடாமல் ஒரு டெலிவிஷனல் வேர்ல்டுக்குள்ளே லாக் பண்ணி வச்சிருக்கோம்டா. இதுதானே நம்ம பண்ணுற மிகப்பெரிய ஒரு தப்பு. டேய் கூல் டவுன்டா, விட்டு அடிச்சிடும் போல. சரி வா டீ குடிச்சிட்டே பேசலாம். மச்சி ஓட்டு போடுற நம்மளோட ஸ்வீக் ரெஸ்பான்சிபிலிட்டிடா, அதையே நம்ம எக்ஸசைஸ் பண்ணாமல் இருந்தேன் அப்படி. அதனால தான் சரி வா போகலாம். ஆனால் என்னதோடா என் ஒரு ஓட்டை மட்டுமே வச்சு இந்த கவர்மெண்டே ஃபார்ம் ஆகிற மாதிரி ரொம்ப சீன் போடுறடா. அப்படியெல்லாம் இல்லைடா, உன்னோட ஒரு ஓட்டை வச்சு தான் கவர்மெண்ட்டே ஃபார்ம் ஆக போகுது அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் உன்ன மாதிரி எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க வச்சுக்கோ வச்சு, கவர்மெண்ட்டாகவே இருக்காது. அது மட்டும் தான் உண்மை. ஆனால் இன்னும் 4 நாளில் எலெக்ஷன், யாருக்கு ஓட்டு போடுறேன்னு தெரியல. பேசாமல் எங்கள் அம்மா அப்பா போடுற பார்ட்டிக்கே போடலான்னு யோசிக்கிறேன்டா. ஏய் தக்காளி, ஆனால் நீ இருக்க பார்த்தியா? ஆஃப்டர் ஆல் ஒரு டூர் போகிறதுக்கு காஸ்டியூம் மட்டும் அவ்வளோ ரிசர்ச் பண்ணி எடுத்துகிட்டு இருந்த. ஆனால் நீ யாருக்கு ஓட்டு போடுறதுங்கிறது ரிசர்ச் பண்ண மாட்டியா? ஏண்டா டேய், உங்கள் அப்பா அம்மா பண்ணுறது இது என்னடா பாரம்பரியமாக பண்ணுற பிஸ்னஸாக என்ன? சரிங்க ஐடியா மணி, நீயே சொல்லு யாருக்கு ஓட்டு போடலாம். ஓகேடா சொல்கிறேன். முதல்ல இந்த டீயை குடியேன். சரி ஓகே. டேய் டேஷ் சொல்ல மாட்டேடா, வாய் சுடுறா. பாத்தியா, இந்த ஹீட் எனக்கு அவ்வளோ சுடல, அதனால ஈஸியாக குடித்தேன். ஆனால் உனக்கு சுடுது. அதே மாதிரி தான் உன்னோட பிரின்சிபல்ஸ், ஐடியாலஜிஸ் கூட எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியோட மோட்டோ அலைன் ஆகுது அப்படி பாரு. அப்படியே ரிசர்ச் பண்ணி நீ யாருக்கு ஓட்டு போட போற அப்படின்னு முடிவு பண்ண. அப்படியே தேர்ஸ்டே போய் உன்னோட ஓட்டை பதிவு பண்ண. பாரு மச்சி, ஜோக்ஸ் அப்பார்ட், எவ்ரி ஓட் இஸ் மென்ட் டு பி பர்சனல் அண்ட் இட் இஸ் ஆல்வேஸ் மென்ட் டு பி சோ. டேய் சைக்கோ, இதை நீ சும்மா சொல்லிருக்காங்களா? இதுக்கு வேற சூடு டீயை கொடுத்து என் நாக்க சொல்ல வச்சுட்டீங்களா பாவி. விடு மச்சி, கொஞ்சம் எண்டிங் பஞ்சு வேணும்ல, கிளைமேக்ஸ் கொஞ்சம் நல்லா பண்ணலான்னு பார்த்தேன். நான் நல்லா பண்ணுறேன் இல்லையோ, நீ ரொம்ப நல்லா பண்ணுற. விடுறா டே, வாடா போடா.